நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் காவியமோ காதலி முத்தாகி அச்சினவை கொண்ட ஹாய் கைஸ், இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதை வந்து அலைட் மோஷன் ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி இப்போ நீங்க அந்த அலைட் மோஷன் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பீட் மார்க்கு சாங் தான் கொடுத்துருப்பேன். இதில் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் 0 பாயிண்ட் வச்சுட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு ரெண்டாவது மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த இமேஜை வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 5வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா, அது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்ல கரெக்டாக வச்சுட்டு இந்த 2வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த பீட் மார்க் வரையும் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ளஸ் ஐக்கன் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்க. இதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் அடுத்து வரும்போது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த பீட் மார்க்லேயே கரெக்டாக வச்சுட்டு இந்த 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எல்லா இமேஜுமே ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அந்த நான் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா பீட் மார்க்லையுமே இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வீடியோட கடைசி வரைக்குமே நான் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜுக்கெல்லாம் எப்படி வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து அந்த சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 2 எஃபெக்ட் தான் நம்ம அந்த வீடியோ காட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்துட்டு இந்த சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இது கொடுத்து காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணா 2வது ஒரு இமேஜ் இருக்கு அதை விட்டுருங்க. 3வது ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ல போய் பேஸ்ட் கொடுத்துருங்க. இதே மாதிரி நீங்க ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்க வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டா நீங்க வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாதான் நீங்க ப்ரிவ்யூல பாக்குற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபர்ஸ்ட் இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா நான் வீடியோட கடைசி வரைக்குமே நான் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சேர்க்கப்பட்ட பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு 2வது ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து நம்ம லேயரோட தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதை கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம அந்த எடிட் பண்ற ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு மட்டும் தான் எஃபெக்ட் ஆட் பண்ணிருக்கோம். 2வது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2வது இமேஜுக்குலாம் எப்படி ஆட் பண்ணுறோம் பார்க்கலாம். இப்போ 2வது இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிள் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து எந்தெந்த இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாம இருக்கோ அந்த இமேஜுக்கு எல்லாமே இந்த பேஸ்டில் கொடுத்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க வீடியோட கடைசி வரைக்குமே இந்த எஃபெக்ட் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து மேல வச்சா அந்த இமேஜ் வந்து நீங்க டச் பண்ணி இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜும் வந்து மேலே இருக்குது. இந்த இமேஜை கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த இமேஜை டச் பண்ணி இந்த மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜுமே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ வருமோ அந்த வீடியோ நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.